ரெசிபிக்காக மைதா மாவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி இது போல் சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ தக்காளி சாஸ் ரெடி பண்ண தக்காளி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அதுக்கு தேவையான காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். தக்காளி க்ளீன் பண்ணிட்டு ஒரு வெசல் ஆட் பண்ணிட்டு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அந்த தக்காளியோட ஸ்கின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். எல்லாம் தக்காளியோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி போட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் மிக்ஸி ஜாரில். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நல்லா பாயில் ஆகட்டோன்னு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு 3 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். வெனிகர் இருந்தால் வெனிகர் ஆட் பண்ணலாம். எங்கள்கிட்ட வெனிகர் இல்லை, அதனால் நாங்கள் ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 1 மினிட் அப்படி பாயில் ஆனால் போதும். தக்காளி சாஸ் நம்மளுக்கு வீட்லேயே ரெடி ஆகிடும். இப்போ அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது மோமோஸ், வெஜ் மோமோஸ். நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், எக் மோமோஸ் பண்ணியிருக்கோம். இது வெஜ் மோமோஸ். இதுக்கு இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறது முதல்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோஸ், கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி அதெல்லாம் கடாயில் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணணும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸு இதுலேயே குக் ஆகிடணும். இப்போ குக் ஆகிடுச்சு. வாங்க நம்ம இது இறக்கிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி மாவு மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாவை குட்டி குட்டியாக சப்பாத்தி மாதிரி தரட்டிட்டு அது உள்ள நம்ம எடுத்துருக்கிற இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப் எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப் மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணிவிட்டு வச்சிடணும். நான் இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி ஷேப்பில் வர வச்சுட்டேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி தட்டில் வச்சுட்டு நான் இப்போ நார்மலாக நம்ம குக்கர் இல்லை இட்லி சட்டியில் எப்படி நம்ம பாயில் பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் லைனாக அடுக்கி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் டைம் இதுக்கு வைக்க போகிறேன். எல்லாத்தையும் இது ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் டச் ஆகாத மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் போதும். இது குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இது நம்ம சர்விங்க்கு எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான சாஸ் ஊற்றின்னு சாப்பிட்டா வீட்டிலே ரெடி பண்ண வெஜ் மோமோஸ் வீட்டிலே ரெடி பண்ண சாஸ்.